அன்பான திருச்சி இறைமக்களே, இறை சமூகமே, உங்களுக்கு கிடைக்கின்ற இந்த அரிய வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுதான் நவம்பர் 21ஆம் தேதி நம்முடைய திருச்சி மாநகரத்தினுடைய திரையரங்குகளில், குறிப்பாக எல்ஏ சினிமா, சோனா மீனா என்ற திரையரங்குகள் நமக்கு ராணி மரியா பற்றிய அந்த வாழ்க்கை வரலாறை இந்த திரைப்படங்கள் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டப் போகின்றன. இதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். இந்த 2 நாள் நவம்பர் 21, 22 என்று அவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய கூட்டத்தை பார்த்து அவர்கள் இன்னும் அதிகமான நாட்கள் இந்த திரைப்படத்தை நமக்கு அவர்கள் வழங்க வேண்டும். எனவே கூட்டமாக எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கின்றதோ எல்லோரையும் நாம் கூட்டிக் கொண்டு, குறிப்பாக நிறுவனங்களில் இருக்கின்றவர்கள், நிறுவனமாக இன்னும் பள்ளிகளில் இருக்கின்றவர்கள், கல்லூரியில் இருக்கின்றவர்கள், பங்கில் இருக்கின்றவர்கள், கூட்டமாக எப்படி நாம் ஒரு பெரிய பயணிகளாக பல இடங்களுக்கு செல்கின்றோமோ கூட்டமாக, அதுபோன்று இந்த திரைப்படத்தை போய் பார்க்க வேண்டும். நாம் பார்க்கின்ற அந்த ஆர்வத்தில் இந்த திரைப்பட இயக்குனர்கள் அதை தொடர்ந்து இன்னும் அதிகமான நாட்கள் திருச்சிக்கு வழங்க வேண்டும். எனவே இந்த நவம்பர் 21ஆம் தேதி சோனா மீனா எல்ஏ திரை அரங்குகளில் வருகின்ற இந்த ராணி மரியா, த ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ் என்ற அந்த திரைப்படத்தை நாம் சென்று கண்டுகளிக்க வேண்டும். அதை அன்போடு நான் உங்களிடம் என்னுடைய பணிவான வேண்டுதலாக வைக்கின்றேன். இதன் வழியாக நாம் கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சிகளாக நான் வாழப்போகின்றோம். துறவரம் என்பது என்ன என்று கேள்வி கேட்கின்றவர்களுக்கு இதுதான் துறவரம், இதுதான் கிறிஸ்தவம் என்று நாம் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த திரைப்படம் மிக அழுத்தமாக, ஆணித்தரமாக அன்பை பற்றியும் மன்னிப்பை பற்றியும், ஒரு பகைவனை எப்படி மன்னிப்பது என்று முதலாக கிறிஸ்தவம் கற்றுக் கொடுத்தது. அதை இன்று நம்முடைய மண்ணில் நம்முடைய அருள் சகோதரி ராணி மரியா இதை மன்னித்திருக்கின்றார்கள். தன்னை கொன்றவனை, தன்னை சித்திரவதை செய்தவனை கைகளை வாங்கி முத்தி அவனை மன்னித்து அந்த குடும்பத்தை முழுவதும் தன் பக்கம் ஈர்த்து கொண்டிருக்கின்ற அந்த ராணி மரியாவினுடைய வாழ்க்கையை நாம் சென்று பார்க்க வேண்டும். அதன் வழியாக நாமும் கிறிஸ்துவனுடைய பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், கிறிஸ்துவனுடைய சாட்சிகளாக வாழ வேண்டும். இதை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.